சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி வந்திருக்காங்க. என்னாச்சுமா? எதுக்கு அவங்கள திட்டிட்டு இருக்கீங்க? இங்க வந்து என்ன கொலகாரி அது இதுன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. அதனாலதான் அவளை திட்டிட்டு இருக்கேன். இல்ல அருவி, உங்க அம்மா என்ன கை நீட்டி அடிச்சிட்டாங்க. ஏய் போய் சொல்லாதடி. என்னம்மா இது? வீட்டுக்கு வந்தவங்கள இப்படிதான் கை நீட்டி அடிக்கிறதா? என்னம்மா? அருவி, அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. இவங்க தான் கண்டதையும் பேசி அம்மாவோட கோவத்தை தூண்டி விட்டாங்க. அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்குமா இங்க வந்தீங்க? ஏண்டி, உன்னை பெத்த அம்மாவை கை நீட்டி அடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சும் வேடிக்கை பார்த்துட்டு என்ன கேள்வி கேக்குறியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. அண்ணி, முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லுங்க. நீ எங்களை வேவு பாக்குறதுக்காக வந்தீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்னடி ஆளுக்கு இப்படி என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? பாவம் அருவி, வாழ வெட்டி ஆயிடுவாளோன்னு பயந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் தான் வந்த. அது தப்பா? பாத்தியா வெண்ணிலா, நம்ம எல்லாரையும் வச்சுக்கிட்டு அருவிய வாழ வெட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டல நீ? அப்புறம் எப்படி அம்மா அடிக்காம இருப்பாங்க? அம்மா, நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நம்ம வீட்டுலதான் எல்லாரும் நீ பேசுறத பொறுத்துப்பாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்பவாத புரிஞ்சுக்கோ. வந்த இடத்துல என்ன அடிச்சு அவமானப்படுத்திருக்காங்க. என் பொண்ணு நீ என்ன பத்தி நீ கவலையே பட மாட்டேங்கிறியே. இவங்க 3 நாத்தனாருங்க பக்கத்திலே இருந்தோம் இவங்களும் என்ன அடிச்சது தப்புன்னு யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அம்மா, காரணம் இல்லாம அடிக்க மாட்டாங்கம்மா. எனக்கும் தெரியும். நீ இஷ்டத்துக்கு வாயை விட்டுருப்ப. அதான் உன்னை அடிச்சிருக்காங்க. அடி பாவி, நீ ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? அப்புறம் எப்படி மத்தவங்கள என்ன நம்புவாங்க? இந்த வீட்ல அம்மாவும் பொண்ணு எப்படி ஒத்துமையா இருக்காங்கன்னு பார்த்தல. ஆனா நீ மட்டும் ஏண்டி உன் அம்மா மேல பாசமே இல்லாம இருக்க? அருவிய பார்த்தாவது நீ கத்துக்கோ. அருவியக்காவை பார்த்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நீ எனக்கு சொல்ல வேண்டாம். அருவியக்கா மேல அக்கறை இருக்கிற மாதிரி நீங்க நடிக்காதீங்க. அதை யாரும் நம்ப மாட்டாங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. அருவி, உன்னை தேடி வந்ததுக்கு எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சிருச்சு. இருந்தாலும் சொல்றேன், நீயும் என் தம்பியும் சேர்ந்து வாழணும். நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு, சரியா? எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறதுக்குள்ள போயிடுவோம். இவங்கள என்ன பண்றது? அம்மா, எங்க அம்மா பேசினது ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். நியாயமா நீலவேணி அண்ணி தான் பொறுப்பா இருந்து அருவியையும் புகழ் தம்பியும் சேர்த்து வைக்கணும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. நீலவேணிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவ என்ன கோவப்படுத்திட்டா. அதனாலதான் நான் கோவத்துல கை வாங்கிட்டேன். வெண்ணிலா, இங்க பாருமா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க அம்மா உங்களை எந்த அளவுக்கு கோவப்படுத்துவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சரஸ்வதி குடும்பத்துல பிறந்த பொண்ணா இருந்தாலும் என் பொண்ணு அருவி மேல நீ ரொம்ப பாசத்தோட இருக்க. அம்மா, அருவியக்கா எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அது கூட நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரிங்க, நாங்க அப்படியே கிளம்புறோம். எங்களுக்கும் அருவிய கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு தான் ஆசை. ஆனா இப்ப அங்க நிலைமை சரியில்லை. புகழும் சரி மாமாவும் சரி அருவி மேல கோவமா இருக்காங்க. அருவி பெரிய மாமா கிட்ட மன்னிப்பு கேட்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு புகழ் தம்பி ரொம்ப உறுதியா இருக்காரு. ஆனா என்னதான் எனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு புகழுக்கு இன்னும் தெரியலக்கா. அதனாலதான் புகழ் இன்னும் என்ன நம்பிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? சரிம்மா, இப்படியே இருந்தா வேற என்னதாம்மா வழி? அருவி எப்பதான் அவ புருஷன் வீட்டுக்கு போறது? எனக்கும் அருவியை நினைக்கும் போது ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஆனா என் பொண்ணு பாசத்தால என் கைய கட்டி போட்டிருக்கா. அதனாலதான் நான் எல்லா விஷயத்துக்கும் அமைதியா இருக்கேன். மா, இங்க பாருங்க, நீங்க யாரும் அதை பத்தி யோசிக்காதீங்க. புகழ் என்ன கூப்பிடுற வரைக்கும் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்.
ஆனா கண்டிப்பா புகழே வந்து என்ன கூப்பிடுற நிலைமை வரும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ம் சரி அருவி, அப்ப நாங்க கிளம்புறோம். வர சரி நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க. பாய். வரேம்மா.